இந்த தீவுல பார்த்தீங்கன்னா, டிராஃபிக்ல கார்லாம் நிக்குது. திடீர்னு ஒரு பெரிய வெடி சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா வால்கனோ வெடிச்சிருக்கு. இந்த ஆள் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாரு. அப்ப பார்த்தா லாவா வெடிச்சதுல தரையில இருந்து பெரிய பெரிய ஸ்பைடர்ஸ்லாம் வெளியில வருது. அங்க ரோடு ஃபுல்லா ஸ்பைடர்ஸ் தான் இருக்கு. மக்கள் எல்லாரையும் தொரத்தி தொரத்தி சாகடிக்குது. இந்த மனுஷன் மட்டும் ஒரு கார்ல ஏறி சைடு கேப்ல எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. அப்ப பார்த்தா அந்த ரோடு தாண்டி போக முடியல. ஏன்னா நடுவுல வால்கனோ ஓடிட்டு இருக்கு. அவரும் இறங்கி என்னன்னு பாக்குறாரு. பார்த்தா ஷூ எல்லாம் உருகி ஊத்துது. திடீர்னு காரோட டயரை வெடிச்சிடுது சூடு தாங்காம. சரி, அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. வழியில ஒரு பஸ் வருது. அதை ஸ்டாப் பண்ணி அதுல ஏறிடுறாரு. அப்ப பார்த்து ஒரு ஸ்பைடர் பஸ்ஸுக்குள்ளே வர ட்ரை பண்ணுது. அவர்கிட்ட இருக்கிற ஷாட்கனை வச்சு அதை சுட்டுறாரு. ஆனா இன்னொரு ஸ்பைடர் பஸ் மேல ஏறிடுது. அப்ப இவர் சடனா பிரேக் போட்டதும் அந்த ஸ்பைடர் பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே விழுந்துடுது. உடனே இவரு அந்த பஸ்ஸை வச்சு ஸ்பைடர் மேல ஏத்தி கொண்டுலான்னு ஏத்துறாரு. ஆனா ஸ்பைடர் பிளட்டே பாத்தீங்கன்னா நெருப்பு தான். பஸ்ஸும் எரிஞ்சிடுது. அதுக்குள்ள இவங்க எல்லாம் இறங்கிடுறாங்க. கடைசியில பஸ் வெடிச்சிடுது. கடைசியில இவங்க அந்த தீவுல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்னு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.